எமர்ஜென்சி ஃபண்டுக்காக அப்படின்னு ஒரு 500 ரூபாயை நாம் எப்போதுமே கரெக்டாக சேவ் பண்ணிக்கிட்டே வரணும். எமர்ஜென்சிங்கிறது சடன் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இப்படி ஏதாவது சடனாக ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா அதுக்குன்னு ஒரு திடீர் செலவு வரும்ல, அந்த மாதிரியான எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான எக்ஸ்பென்ஸுக்கு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட லிக்விடாக கொஞ்சம் கேஷ் இருக்க தான் செய்யணும். அப்படி அதுலேருந்து எடுக்கக்கூடிய அமௌண்ட்டை நாம் ஒரு கடனாக வாங்குற மாதிரி எடுத்துகிட்டு திரும்பவும் அந்த ஃபண்டுக்குள்ளேயே நாம் வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். வெளியில் கடன் வாங்கினா கொடுப்போம்ல, அதே மாதிரி இது நம்மக்கிட்டேயே நம்ம வாங்கிக்கக்கூடிய கடனாக தான் கன்சிடர் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு இது வழியாகவே எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு 6000 வரைக்கும் நம்மளால் சேர்க்க முடியும். பெர் மந்த்து 500னா 6, அதாவது 12 மந்த்ஸுக்கு 6000 ருபீஸ் வரும். அப்புறம் இன்னொரு 500 ரூபாயை ஃபெஸ்டிவல் எக்ஸ்பென்ஸுக்காக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டினா ரிலேட்டிவ் சடனாக வராங்கன்னா அவங்களுக்கு நாம் செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா கல்யாணம், காது குத்து இப்படி எதுக்காவது மொய் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு 500 ருபீஸை நாம் செப்பரேட்டாக சேவ் பண்ணணும். இது தவிர வேறு சில சேவிங்ஸையும் நம்ம ட்ரை பண்ணணும். அதில் ஒன்று தான் இந்த மாதிரி காயின் சேவ் பண்ணுறது. நம்ம ஏதாவது பொருள் வாங்கிட்டு